முக்கிய செய்திகள். அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் சட்டமன்றத்தில் 3வது மாடியில் உள்ள அலுவலகத்தில் அரசு அதிகாரிகளோடு சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், நீர்ப்பாசனத்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லோயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பில் வருகின்ற மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி காமராஜ் நகரில் மழைநீர் தேங்காமல் இதற்கு முன்னதாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும், தற்பொழுது எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் நிரந்தர தீர்வு காண வேண்டியவை சம்பந்தமாகவும் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டி அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அந்த தண்ணீரை கால்வாய் வழியாக அனுப்பாம பூமி வழியாகவே அனுப்பிச்சு பள்ள பகுதியான கடலுக்கு வர மாதிரி பண்ணலாம். அப்போ அது எப்படி அப்படின்னா, இந்த மழை காலத்தில் மழை பெய்யுதுல சார், டோட்டலாக நம்ம வீட்டில் 1,80,000 தாம்பாறை நகர்னா 100 அடி, லாஸ்ட் வட்னா 150 அடி. அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆழப்படுத்தி நேரம் அவங்க வீட்டு தண்ணி உள்ளே போட்டு இறக்கிட்டு வச்சோங்க சார். இந்த 1,83,000 வீட்லேயும் சார் நல்லா கற்பனை யோசனை பண்ணிக்கோங்க சார். 5 இன்ச்சு பைப்பு இல்லைனா 4 இன்ச்சு பைப்பு இதை போட்டு பூமியில் போட்டு ஒரு குத்தி ஒரு 100 அடி 150 அடியில் உள்ள தண்ணி போய் இறங்கி அது தண்ணி ஃபுல்லாக பூமியில் இறங்குவோம். அது இல்லாமல் நம்ம ஊரில் 84 ஏரிகளும் 650 குளங்கள் இருக்குது சார். இதில் கவர்மெண்ட் ஆட்டையை போட்டது போக பஸ் ஸ்டாண்டே கவர்மெண்ட் ஆட்டையை போட்டுச்சுல. மக்கள் முதல்வர் வாழும் சித்தர் என்ஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கிழக்கு மாவட்டம் சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் சுமார் 500 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் கிழக்கு மாவட்ட தலைவர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கிழக்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர், துணைத் தலைவர் KV முருகன், பொருளாளர் அஸ்வின், செயலாளர் சரவணன், மாணவரணி KVM ஹரேஷ் மற்றும் செயற்குழு சரக்ஸ் செயலாளர் கிழக்கு மாவட்டம். ஒட்டுமொத்த கிழக்கு மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து கடந்த 10 நாட்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்தது. இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் காரணமாக புதுச்சேரியில் வரும் 7ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. அதன்படி நேற்று இரவு 3 மணி நேரத்திற்கு மேலாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் தாழ்வான பகுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளித்தது. இந்நிலையில் சண்முகாபுரம் பகுதியை சார்ந்த திலீபன் தனது டாடா ஏசி வாகனத்தில் சரக்குகளை இறக்கிவிட்டு வீடு திரும்பிய பொழுது சண்முகாபுரம் வெள்ளவாரை ஓடையில் திடீரென ஆர்ப்பரித்து வந்த மழைநீரில் வாகனத்துடன் சிக்கிக் கொண்டார். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் கோரிமேடு தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஓடையில் ஆர்ப்பரித்து வந்த மழை வெள்ளத்தில் டாடா ஏசி சரக்கு வாகனத்துடன் சிக்கிக் கொண்ட ஓட்டுநர் திலீபனை பத்திரமாக மீட்டனர். இதேபோல் சைக்கிளில் வந்து சிக்கிய முதியவரையும் தீயணைப்பு துறையினர் மீட்ட நிலையில் தற்போது இதுகுறித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ளையனூர் பைபாஸ் சாலையில் NR 75 சதுக்கம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சதுக்கத்தின் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி, சம்பத், லட்சுமிகாந்தன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் ஒன்றிய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயங்குகிறது. ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தரமான மருத்துவம், இலவச மருந்துகள் போன்ற சேவைகளை பெறுவதற்கு புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமானவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலுடன் கடந்த காலங்களில் சிறப்பாக செயல்பட்டு வந்த ஜிப்மர் நிர்வாகம் தற்பொழுதைய ஒன்றிய அரசின் RSS கொள்கைகளை பின்பற்ற தொடங்கியதன் காரணமாக மருத்துவ சேவையில் மிகப்பெரிய தொய்வை ஏற்படுத்தி தரமான சிகிச்சைகள் பெறுவதில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டுள்ளது. படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் புறக்கணிக்கப்பட்டு பிற மாநிலத்தவர்கள் பயன்பெறும் வகையில் திட்டம் இலவசமாக வழங்கப்பட்டு வந்த மருத்துவ சேவை தற்பொழுது கட்டணமாக மாற்றி ஏழை எளிய நடுத்தர மக்களை விழிபிதுங்கி நிற்க செய்துள்ளது. சி பிரிவில் எடுக்க வேண்டிய பணியாட்களை ஒப்பந்த முறையில் கொடுத்து லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு செல்லும் நிலை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற ஜிப்மரின் தன்னிச்சையான செயல்களால் பொது சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பில் புதுச்சேரி மக்கள் மருத்துவ சேவையில் பிற மாநில மக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதன் காரணமாக ஜிப்மர் நிர்வாகம் கொண்டு வந்த பயனாளர் சிகிச்சை கட்டண முறையை ரத்து செய்து மக்களின் சுகாதார உரிமையை மீட்டெடுக்க வலியுறுத்தியும் கட்டாய ஹிந்தி திணிப்புகள் மற்றும் ஜிப்மர் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்தும் 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்தது. இதையடுத்து அப்பொழுதைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் ஆய்வு செய்து பாராசிட்டமால் போன்ற அவசிய தேவைக்குண்டான மாத்திரைகள் கூட நோயாளிகளுக்கு கொடுக்க இருப்பு இல்லை என்பதும் கட்டணம் பெற்று மருத்துவ சிகிச்சை நடைபெறுவதையும் உறுதி செய்தார். பின்னர் சிறிது காலம் கண்துடைப்புக்காக கட்டணம் இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்பொழுது வழக்கம் போல் ஒவ்வொரு சிகிச்சைக்கு என்று கட்டணம் நிர்ணயித்து மருத்துவம் பார்க்கப்படுகின்றது. அதுவும் ஒன்றிய அரசின் ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்ட பயனாளிகளுக்கு மட்டும் மருத்துவமும் மருந்தும் இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. காப்பீடு இல்லாமல் வரும் ஏழை நோயாளிகளுக்கு வெளியில் மருந்து வாங்கிக் கொள்ள பரிந்துரை செய்யப்படுகின்றது. பிரசவத்திற்கு வரும் பெண்கள் பெருமளவில் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். மேலும் நோயாளிகள் மருந்துகள் வாங்க மணிக்கணக்கில் காத்திருந்து வாங்க வேண்டிய அவல நிலையும் உள்ளது. இந்நிலை முற்றிலும் மாற வேண்டும். மீண்டும் இலவச மருத்துவ சேவை சிறப்பாக தொடர வேண்டும் என்பது புதுச்சேரி மக்களின் விருப்பம். அதேபோல் ஜிப்மர் மருத்துவமனையில் PSc மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு செவிலியர் பணியிடம் புதுச்சேரி ஜிப்மரில் 446 இடங்களுக்கும் ஏனாம் ஜிப்மர் கிளையில் 8 இடங்களுக்கும் என 454 செவிலியர் பணியிடங்களுக்கு 22/7/2025 அன்று அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வேலைவாய்ப்பில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களை புறக்கணிப்பு செய்யும் விதமாக தன்னாட்சி பெற்ற ஜிப்மர் நிர்வாகம் காலி பணியிடங்களை நிரப்ப சுயமாக தேர்வுகளை நடத்த முடியாமல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையை வைத்து நுழைவுத் தேர்வு நடத்துவது இதுவே முதல் முறை. ஜிப்மர் தேர்வுகளை நடத்திய பொழுது உள்ளூர் மக்கள் பல்வேறு பணியிடங்களில் நல்ல ஊதியத்துடன் பணியில் உள்ளனர். ஆனால் தற்பொழுது செவிலியர் பணியிடங்களுக்கான தேர்வு மற்றும் குரூப் B மற்றும் C தேர்வுகளுக்கு புதுச்சேரி மக்களை புறக்கணிக்கும் வகையில் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் மூலம் காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் என்ற தேசிய அளவிலான பொதுத் தேர்வுகளை நடத்தி புதுச்சேரியில் உள்ள வேலை வாய்ப்புகளை வெளி மாநிலத்தவர்களுக்கு அளித்து வரும் வாய்ப்பை கொள்ளைப்புறமாக உருவாக்கியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நாடு முழுவதும் உள்ள 19 எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்தும் இந்த தேர்வுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை தருகின்றனர். இதனால் செவிலியர்கள் மற்றும் குரூப் B மற்றும் C ஊழியர்கள் உள்ளூர் மொழி கலாச்சாரம் தெரியாமல் மேலும் நோயாளிகளை அலைக்கழிக்கும் நிலைதான் ஏற்படும் சூழல் வரும். ஒன்றிய அரசின் ஊழியர்களுக்கு சிறப்பு வாய்ப்பு தளர்வு, காலி பணியிடங்கள் மற்றும் பொதுத் தேர்வுகளில் இருமொழி அதாவது ஆங்கிலம் மற்றும் ஹிந்திக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கும் சூழலை உருவாக்கியிருக்கின்றனர். இது தமிழ் மற்றும் ஆங்கிலம் பயின்ற புதுச்சேரி இளைஞர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு தேர்வு எழுதி காத்திருப்போர் பட்டியலில் உள்ள செவிலியர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. ஆனால் அதை செய்யாமல் ஜிப்மர் நிர்வாகம் விதிகளை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டிருக்கின்றது. இச்செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். கடந்த ஆண்டு ஜூனியர் மொழிபெயர்ப்பு அதிகாரி, தொழில் சிகிச்சை நிபுணர், மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர், நர்சிங் அதிகாரி உள்ளிட்ட 169 B குரூப் பதவிகளுக்கும் டெக்னீஷியன், மருந்தாளுநர், மருத்துவ உதவியாளர் உள்ளிட்ட 209 C குரூப் பதவிகளுக்கான வேலை வாய்ப்புக்கான தேர்வை ஜிப்மர் நிர்வாகம் புதுச்சேரியில் நடத்திய நிலையில் தற்பொழுது செவிலியர் பணிக்கான தேர்வை அதாவது நர்சிங் ஆபீசர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எய்ம்ஸ் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? மண்ணின் மைந்தர்களை புறந்தள்ளி வட மாநிலத்தவர்களை தேர்வு செய்வதற்கான ஒன்றிய அரசின் கொள்கையை ஜிப்மர் திணிக்க முற்படுவது அம்பலமாகிறது. அதை ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஜிப்மர் மருத்துவமனையின் வளர்ச்சிக்கு புதுச்சேரி மாநிலம் தனது இடம், நீர், மின்சாரம் உள்ளிட்ட வளங்களை எல்லாம் வழங்கி பங்களிப்பை தொடர்ந்து சிறப்பாக வழங்கி வருகின்றது. தற்பொழுது கூட சேதராப்பட்டு, கரசூரில்
தொழில் வளர்ச்சிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் இருந்து 150 ஏக்கர் ஜிப்மர் வளர்ச்சிக்கு அளிக்கப்பட்ட நிலையில் ஜிப்மர் நிர்வாகம் புதுச்சேரி மக்களின் நல்வாழ்வு மற்றும் வேலைவாய்ப்பில் அக்கறை காட்டாமல் மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஜிப்மர் நிர்வாகம் வேலைவாய்ப்பளிக்கும் தேர்வை ஜிப்மர் நிர்வாகமே நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்பொழுது அறிவித்துள்ள செவிலியர் மற்றும் குரூப் பி மற்றும் சி பணியிடங்கள் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இதனை செய்ய தவறும் பட்சத்தில் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து புதுச்சேரி மக்கள் துணையோடு வருகின்ற 8ஆம் தேதி மாபெரும் பெருந்திரள் மக்கள் போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் சிவா எம்எல்ஏ. புதுச்சேரி மாநிலம் ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு புது காலனியில் உள்ள திடீர் நகர் பகுதிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர்கள் விவகாரங்கள் துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் தீவிர முயற்சியில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்தல் பணிக்கு ஆதி திராவிட நலத்துறை பேட்கோ மூலம் அரசாணை பெற்று ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையும், சேதராப்பட்டு பழைய காலனியில் உள்ள கருமாதி கொட்டகை செல்லும் சாலையும் மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 30.14 லட்சம் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் பேட் கருமாதி கொட்டகையை புதுப்பித்தல் மற்றும் மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AK சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், துணைவியார் AP பிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஏழுமலை, நரேஷ், ஜீவா, ஜெகன், நந்தா, சூர்யா, மாயவன், மதன், இன்பராஜ், ஆனந்த், ஆதி திராவிடர் நலத்துறை பொறுப்பாளர் பாலச்சந்தர் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கிராமப்புற பள்ளியான கொடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவி தன்ஷிகா தமிழ் பாடத்தில் 100க்கு 98 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். இவருக்கு படைப்பாளர் இயக்கம் சார்பில் இளந்தமிழ் சுடர் விருது வழங்கி கௌரவித்தனர். இதைத் தொடர்ந்து மாணவிக்கு தமிழ் பாடம் கற்பித்த பட்டதாரி தமிழ் ஆசிரியை வள்ளி மற்றும் பள்ளிக்கும் விருது வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ரூபாஸ், படைப்பாளர் இயக்கத்தின் நிறுவனர் செல்வம் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி தேங்காய்திட்டு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொருட்களை சமைத ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலய 38ஆம் ஆண்டு ஆடி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவிலுக்கு நன்கொடையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். இதுபோன்று ஆடி உற்சவ நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் மனைவி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் தாம்பூலம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தேங்காய்திட்டு தலைவர் கோபால்சாமி, புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி விளையாட்டு பிரிவு தலைவர் ராஜாராம், வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் சாமிநாதன், பாலு, பக்தவச்சலம், கருணாநிதி, கணேசன், மோகன், பரத், ரமேஷ், மதியொளி, உதயன், இருசப்பன், சந்திரசேகர், முருகையன், தேவநாதன், செல்லா, முருகேசன், மாஸ்டர் சேகர், காளியப்பன், அன்னப்பன் நாயக்கர், சக்தி, சீதா, ரஞ்சித் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தேங்காய்திட்டு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொருட்களை சமைத ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயம் 38ஆம் ஆண்டு ஆடி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்திட்டு பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள், விழா குழுவினர் திரளாக கலந்து கொண்டார்கள். இதேபோன்ற ஆடி உற்சவ நிகழ்ச்சியில் புதுச்சேரி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு அருட்பிரசாத தாம்பூலம் வழங்கினார். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ரவி பாண்டரங்கன் அவர்களுக்கு சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்த தேங்காய்திட்டு பகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். கடலூர் துறைமுகம் 5 கிணற்று மாரியம்மன் கோவில் சடல் உற்சவத்தை முன்னிட்டு தெப்ப திருவிழா நடைபெற்றது.
கடலூர் துறைமுகம் 5 கிணற்று மாரியம்மன் சடல் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அம்மனுக்கு தினமும் சிறப்பு பூஜையும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகின்றது. கடந்த 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சடல் ஊர்ச்சமும் 2ஆம் தேதி புஷ்ப பல்லக்கு ஊர்ச்சமும் நடைபெற்றது. மேலும் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று இரவு வன்னியர் சமூகத்தினரால் கொண்டாடப்படும் தெப்ப திருவிழா நடைபெற்றது. அம்மன் புஷ்ப அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட படகில் கோவில் வளாகத்தில் உள்ள குளத்தில் தெப்ப திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை கடலூரை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்த கோடிகளும் மெய் அன்பர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டு தெப்ப திருவிழாவின் கண்டு அம்மன் அருள் பெற்று திருக்கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனையும் பெற்று சென்றனர். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 21 மாணவ மாணவியர்கள் நம் நாட்டின் பல்வேறு எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் செவிலியர் பணிக்கு சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் சான்றிதழை பெறுவதிலும் சரிபார்ப்பதிலும் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக செவிலியர் நியமன உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனை மாணவ மாணவர்கள் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அதன் தொடர்ச்சியாக துணைநிலை ஆளுநர் அவர்களின் துரித நடவடிக்கையால் மாணவ மாணவிகளுக்கு நியமன உத்தரவுகள் வழங்கப்பட்டது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாநில தலைவர் ராமலிங்கம் அவர்கள் முன்னிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்றனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பவள விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அரியங்குப்பம் தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டது. இதில் நோனாங்குப்பம் உதவும் கரங்கள் ஆதரவற்ற இல்லத்தில் உள்ள மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இல்லத்தின் மாணவர்கள் சார்பில் முதலமைச்சருக்கு சிறப்பு பிரார்த்தனையும் வாழ்த்து பாடலும் பாடி வாழ்த்தினர். நடைபெற்ற விழாவில் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலய தனி அதிகாரி கமல ஜோதி மற்றும் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உணவுகளை வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 21 தலித் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்திட உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக ஜனநாயக கூட்டமைப்பு தலைவர் பாரதிதாசன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 21 ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் தன் தலைவர் பாவாணன், பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் கைலாஸ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆட்சி மொழி சட்டம் 1965 படி புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன், புதிய கல்விக் கொள்கையின்படி மாநில மொழியில் பாடம் நடத்த வேண்டும் என்று விதிமுறைகள் இருக்க அதனை மீறி தமிழை புறக்கணித்து மற்ற மொழிகளை மாணவர்கள் மத்தியில் திணிப்பதாக குற்றம் சாட்டியவர், கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழ் முதன்மையானதாக இருத்தல் வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.